அன்பான நண்பர்களுக்கும் காதலுக்குரிய கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பின் வழியது உயர்நிலை. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சென்டென்ஸே. இந்த படம் என்னன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்கிற ஒரு விஷயம். இந்த உலகத்தில் விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான். இப்போ இந்த மேடைக்கு நாங்கள் எல்லாம் வரோம்னா மீரா கதிரன் அவர்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பு. நாங்கள் யாரும் பேசணும்னு அவசியமே இல்லை, இங்கே வந்து சேர்ந்துட்டாலே போதும். நான் நிறைய விஷயத்த பாக்யராஜ் சார்ட்டு காப்பி அடிச்சிருக்கேன். முதல்ல நம்மளை பேச கூப்பிட்டா என்ன பேசுறதுன்னு யோசித்தேன். அதில் பாக்யராஜ் சார் ஒரு லீடு கொடுத்துருக்காரு. இங்கே சினிமாவை சுவாசிக்கிறவங்க டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் இயக்குனர் ராம். நான் மீரா கதிரவன் சொல்லுவேன்னு வச்சுங்களா. அவர் மிஸ்டர் ராம் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஹபீபின்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, அவசியம் பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலைஞர்கள் இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தை எப்படியாவது சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது செய்ய முடியுமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே அதில் முயற்சி பண்ணுவோம். மீரா கதிரவன் அந்த மாதிரி நல்ல படங்களை மட்டுமே எடுக்கிறதுங்கிறது அவருடைய தீவிரமான ஒரு முயற்சி. அதுக்காக நிறைய கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். நேற்று கூட ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர் ஒருத்தர் என்ன பெருமையாக சொன்னார், இவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமாக படங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் இவர் மாட்டிக்கிட்டாரு. இல்லாட்டி கமர்ஷியலாக படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு, அவர் நிறைய வசதி வச்சுருப்பாரு, நிறைய காசு வச்சுருப்பாருன்னு. சில பேருக்கு என்ன தோணுதோ, அந்த நம்ம சினிமாவுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறத மீறி இந்த கலையை கொண்டு அழகாக சேர்க்கறதுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. அதை தொடர்ந்து மீரா கதிரவன் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி நடிகர்கள் நடித்த மாதிரியே இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரி, அல்ல அந்த ஊருக்குள்ளே நம்ம கொண்டு போய் கேமரா வச்ச மாதிரியான ஒரு தோற்றம். அவ்வளவு இயல்பான ஒரு படம். இந்த அன்பை பற்றி நான் சொல்லும்போது, இன்னைக்கு சாயங்காலம் நடந்த ஒரு நிகழ்ச்சி, தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்விப்பட்டு மனசு ரொம்ப ஒழுங்கி போச்சு. தேனப்பன்ட்ட கேட்டேன், என்ன சார் அவருக்கு ப்ராப்ளம்னு. அவர் சொன்னார், அவருக்கு வசதியெலாம் நிறைய இருக்குங்க, அவர் தனியாக ஒரு ரூமில் மட்டுமே இருப்பார், அவர் வீட்டுக்கெல்லாம் போகிறது இல்லைன்னு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன தேவைன்னா, அன்பான ஒரு பரிமாற்றம் வேணும். யாருக்கிட்டையாவது அன்பாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரையும் நெருக்கி தள்ளி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் தூண்டி விட்டுடுது. அப்படி இருக்க நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்று மாலை கூட எனக்கு அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படி நம்மளே கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு காட்டுறதா மீரா கதிரவனுடைய இந்த படம் வெற்றி அடையணுங்கிறது. அவர் இன்னும் தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சாம் சிஎஸ் இந்த படத்தோட ஒன்றிய நல்ல பாடல்களை கொடுத்துருக்காரு. மகேஷ் முத்துசாமி நான் சொன்ன மாதிரி இயல்பான ஒரு ஊரை நம்மகிட்ட காமிச்சிருக்காரு. கஸ்தூர்ராஜா அவர்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். 1000ல் ஒருவன் ஒரு படம் எனக்கு கிடைச்சதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் மிஸ்டர் கஸ்தூர்ராஜா. எப்பவுமே ஒரு படத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நிறைய அதில் ஏதாவது முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்காக நான் நிறைய அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இயல்பாக தன் மனைவி கிட்ட எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பாருங்கள் எவ்வளோ அர்த்த புஷ்டியாக சிரிக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட மிகையாகவே இல்லைங்க, அவ்வளோ யதார்த்தமாக இருக்கு நடிப்பு. இதை விட வேறு என்ன உதாரணம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேச போகிறாங்க. அதுக்கிடையில் எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம ஊர் பிள்ளை போய் எங்கேயாவது பெருசாக சாதிச்சா நம்ம எப்படி பெருமைப்பட்டுக்குவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்காக நம்ம இங்கேருந்தே ஒரு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னா, அது ஒரு ஒன்மேன் ஷோ. தனிப்பட்ட ஒரு மனிதராக அவருக்கு அவ்வளோ பெரிய பக்கபலங்கள் எதுவுமே இல்லாமல், அவர் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல், ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை ஜெயிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவர் வரும்போது நான் வரவேற்றேன் அவரை. ஒரு கேரியரோட உச்சத்தில் இருக்க ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்கே வராருன்னா பாராட்டணும்னு சொன்னேன். அதை பற்றி நான் நிறைய எதிர்கருத்துக்கெலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கேரியரோட உச்சத்தில் இருந்து சிஎம் ஆகி இன்றைக்கி மத்தியானம் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில் கரெக்டாக 9:30க்கு வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேருக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த 4 நாளைக்குள்ளே இவ்வளோ பண்ணுறாருன்னு. அவர் நிறைய பண்ணும். இப்போ கமல் சார் கூட பார்த்து ஒரு 6 விண்ணப்பங்களை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு.
சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால், இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க, நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய போராட்டம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் நிச்சயமாக உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த படத்தை கூட நேசம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது இந்த படத்தோட கருத்துக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மீரா கதிரவனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி.